अस्मद्गुरुपरमगुरुन्यतिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथसरजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केश्वरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சபரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூரான் மனமுகப்போன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த இதுல ரமத பங்கத்துல முதல் 4 அதிகாரங்கள்ல முதல் அதிகாரம் பிரஸ்தாவனா அதிகாரம் ஆகி அதுக்கப்புறம் சுபாஷ்யக்காரருடைய சித்தாந்தம், ராமானுஜ சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல சித்து அச்சித்து ஈஸ்வரன் போக்தா போக்யம் பிரேரிதா அப்படின்ற 3 சத்தங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கிறதுனால, உபனிஷத் சொல்லிருக்கிறதுனால தத்துவத்ரயம் 3 தத்துவங்கள் முக்கியமா சொல்லப்படுறது. அதே முறையே ஜீவ தத்துவாதிகாரம், அச்சித் தத்துவாதிகாரம், ஈஸ்வர தத்துவாதிகாரம் அப்படி முதல் 4 அதிகாரங்கள்ல விளக்கினார். முன்னமே நாம மாற்றோம் வஞ்ச பல சமயம் மாற்ற வந்தோன் வாழியேன்றது. இதுல 5வது அதிகாரம் தொடக்கமா 20வது அதிகாரம் ஆகிய 16 அதிகாரங்கள் அதே பரமத கண்டனங்கள்லாம் பண்ணினார். இப்போ மேல 21லேருந்து 4 அதிகாரங்கள் இதுல இருக்குது. இந்த 4 அதிகாரங்கள்ல என்ன ராமானுஜ சித்தாந்தத்துல சாதிக்கிறார் அப்படின்னா, தத்துவத்திரயங்களை அங்க சொன்னார். அதனால தத்துவத்திரயங்களை விளக்கினா போல ராமானுஜ சித்தாந்தத்துல பாஞ்சராத்திர சாஸ்திரம் அப்படின்னு பகவானாலே சொல்லப்பட்டது. அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு பிராமாண்யம் எடுத்து சொல்றார். அதாவது மற்ற வைதிக மதக்காரெல்லாம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பிரமாணமா கொள்ளல. அந்த பகவத் சாஸ்திரமாகப்பட்டது மற்ற மதங்கள் போலே ஜெயின, பௌத்த, சாங்கிய, பாசுபதாதி மதங்கள் போலே பாஞ்சராத்திரம் தள்ள வேண்டிய ஒன்று, கை கொள்ள வேண்டிய ஒன்று அன்று அப்படின்னு அவள்லாம் தீர்மானம் பண்ணா. என்ன சூத்திரக்காரரும் மற்ற மதங்களை கண்டிக்கக்கூடிய பாதத்துல பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை கடைசியில படிச்சிருக்கார். 2வது அத்தியாயத்துல 2வது பாதம்.
ஸ்மிருதிபாதம், தர்க்கபாதம். அந்த தர்க்கபாதத்தில் பாஞ்சராத்திர சாஸ்திர கடைசியில் படிச்சிருக்கா. பார்த்த மதங்கள்லாம் அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரமும் கீழ் பாசுபத சாஸ்திர பர்யந்தம் எப்படி சூத்திரக்காரர் அசமஞ்சசம்னு சொல்லி ஒதுக்கினாரோ அதே போல பாஞ்சராத்திர சாஸ்திரம் அப்படின்னு அவர்கள்லாம் பிரமித்து நின்றார்கள். ஆக ஸ்ரீபாஷ்யக்காரர், போதாயனர், சங்கர், தமிழர், குலதேவர் இத்தியாதி ரிஷிகளுடைய மதங்கள் படி பாஞ்சராத்திர சாஸ்திரம், பகவானாலே பண்ணப்பட்ட பாஞ்சராத்திர சாஸ்திரம் கை கொள்ளத்தக்கது அப்படின்னு நிரூபித்தபடியினாலே இந்த இடத்துல 21வது அதிகாரத்துல பகவத் சாஸ்திர விரோத பங்காதிகாரம். பகவத் சாஸ்திரத்துக்கு விரோதம் சொல்றாளே அதே பங்கம். அதனால பகவத் சாஸ்திரத்துக்கு விரோதம் சொல்றவாள பங்கம் பண்றது அப்படின்னா பகவத் சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்றத இந்த அதிகாரத்துல 21வது அதிகாரத்துல சாய்க்கிறார். 22வது அதிகாரத்துல நம்முடைய மதத்துல சொல்ற உபாயம்தான் சரியான உபாயம். மற்ற மதங்கள்லாம் சொல்லக்கூடிய உபாயம் சரியான உபாயம் அன்று. அதனால பிறர்கள் சொல்லக்கூடிய உபாயங்கள்லாம் தவறானது அப்படின்னு பரோக்த உபாய பங்காதிகாரம் அப்படின்னு சாய்க்கிறார். அதுக்கப்புறம் பரோக்த பிரயோஜன பங்காதிகாரம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய பலன்களிலே அந்த பலன்கள்லாம் தவறான பலன்கள், அதெல்லாம் பலனே அன்று, பிரயோஜனமே அன்று அப்படின்றதுனால பரோக்த பிரயோஜன பங்காதிகாரம் அப்படி இருப்பாங்க. 24வது அதிகாரத்தை நிகமனாதிகாரமா முடிக்கிறார். இந்த தத்துவத்திரயங்களை சொல்லக்கூடிய வரையில் சொல்லக்கூடிய முதல் 4 அதிகாரங்களை இப்போ சேவிச்சிட்டோம். 16 அதிகாரத்தை ஏற்கனவே ஆத்தியந்த பாசுரங்களை சேவிச்சிட்டோம். இப்போ 21லேருந்து 24 பர்யந்தம் உண்டான இந்த 4 அதிகாரங்கள்ல உண்டான பாசுரங்களை சேவிச்சு, அதனால இந்த 4 அதிகாரங்கள்லையும் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட கை கொள்ளப்பட்ட பாஞ்சராத்திர சாஸ்திரம் அதாவது கை கொள்ளப்பட வேண்டியது அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அதிகாரமும், அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்லக்கூடிய உபாயம்தான் உபாயம், மற்றவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் உபாயம் இல்லை அப்படின்றதும், அதே போல ஸ்ரீபாஷ்யக்காரர் காட்டக்கூடிய பிரயோஜனம் பலம் மோக்ஷஸ்வரூபம் இருக்கு அதுதான் சரி, மற்றவர்கள் சொல்றது சரியில்லை அப்படின்றதும் நிகமனம். ஆக 4 அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய ஆத்தியந்த பாசுரங்களை அனுபவிப்போம். அதில் பகவத் சாஸ்திர விரோத பங்காதிகாரத்தினுடைய முதல் பாசுரத்துல பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பத்தி விளக்கிறார். அந்த 2 பாசுரங்களுமே பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய விளக்கம்தான். அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை விளக்குது. அந்த பாசுரத்தை என்ன சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னா, யாதுமில்லாதவன்றும் யாவர்க்கும் நன்றி எண்ணியனம் மாதவனார் வதன தமுதுண்ணும் வலம்புரி போல்
வாதுகளால் அழியாமறை மௌலியின் வான் பொருளே ஓதிய பஞ்சராத்திரம் புகவாரை ஒழுக்குவமே. யாதுமிலாதவன்று யாவர்க்கும் நன்றி எண்ணியனம் ஆதவனார் வதனத்தமுதுண்ணும் வலம்புரி போல் வாதுகளால் அழியாமறை மௌலியின் வான் பொருளே ஓதிய பஞ்சராத்திரம் புகவாரை ஒழுக்குவமே. யாதுமில்லாதவன்று யாதுமில்லாதவன்று அப்படின்னு சொன்ன எதுவுமே இந்த லோகங்கள்ல இல்லாதவன்று 14 லோகங்கள்லாம் இருக்குது சிருஷ்டி காலத்துல, அதெல்லாம் இல்லாத ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று. அப்படி ஒரு வஸ்துவும் இல்லாத அந்த அழிஞ்சிருக்கக்கூடிய மகா பிரளய காலத்திலையும் யாவர்க்கும் நன்றி எண்ணியா எம்பெருமான் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, மகா பிரளய காலத்துல அதுக்கு முன்ன சிருஷ்டி காலத்துல இருந்தது இந்த 17 அதில் தேவ மனுஷ திரியக் ஸ்தாவர ரூபேண படைக்கப்பட்டிருந்த ஜீவர்கள் எல்லாத்தையும் ஜீவர்களுக்கெல்லாம் பேரும் உருவும் இருக்கக்கூடிய சரீராதிகள்லாம் ஒழிச்சு அந்த சரீரம் முதலிய போக்கிய போகோபகரண போக ஸ்தானங்களா இருந்த இந்த லோகங்கள் மொத்தத்தையும் லோகங்களா பரிணமிச்ச இந்த பாஞ்ச பௌதிக தத்துவங்கள் இருக்கு. 24 தத்துவங்கள் 23 தத்துவங்கள் பிரகிருத்தியிலேந்து உண்டான பரிணமிச்ச ஏகாதசி இந்திரியம் பஞ்ச தன்மாத்திரம் பஞ்ச பூதம் மகத் அகங்காரம் எல்லாத்தையும் பிரகிருத்தியில மூல பிரகிருத்தியில லயிக்க பண்ணியும் இந்த ஜீவர்கள் எல்லாரையும் அந்த பிரகிருத்தியோட அப்படியே ஒன்றி இருக்கும்படி பண்ணியும் உருவங்கள்லாம் அற்று ஜீவர்கள் மாத்திரம் அப்படியே ஒன்றி இருக்கும்படியா. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இந்த இவர் இருக்காரே பொற்கொல்லர், அந்த பொற்கொல்லர் என்ன பண்ணுவார்னா, நகையெல்லாம் ஆபரணங்கள்லாம் பண்ணச்சு அது ராவுவர் அது பிசுறுலாம் இல்லாதபடி அப்படி ரா வச்சு அதெல்லாம் வெறும் துகள் ஜூசு போல அதை எடுக்க முடியாது, கையில ஜூசு போல ஒட்டும். ஆன மாதிரி இருக்கக்கூடிய தங்க துகள்லாம் ஒரு அரக்கு உருண்டை அதை வச்சுண்டு அந்த அரக்கு உருண்டையில அதெல்லாம் ஒத்தி எடுப்பார்கள். இந்த மாதிரி பல நாள் பண்ணா அப்புறம் அந்த அரக்கையும் அந்த அரக்கில் ஒட்டின்னு இருக்க அந்த துகள்லாம் பிரிக்கச்சே அதுக்கப்புறம் அதை பொண்ணா சேர்த்து சேமிப்பார்கள். எப்படி அந்த அரக்கில் ஒட்டின்னு இருக்க துகள் எதுக்கும் காரியகரம் இல்லாம இருக்கோ, அதை போல அணுக்களான இந்த ஜீவர்கள் மொத்தம் இந்த பிரகிருதியில ஒட்டின்னு இருக்கும். சிருஷ்டி காலத்துல தேவ மனுஷ திரிய ஸ்தாவரமா மாறி மாறி பிறந்து ஏதோ சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா மகா பிரளய காலத்துல இந்த மாதிரி ஒட்டின்னு இருக்கும். அதனால யாதுமில்லாத அன்றும் இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத அன்றைக்கு கூட மகா பிரளய காலத்துல கூட, அதாவது ஜீவர்களுக்கு
உருவம் பேர்லாம் இருக்கக்கூடிய அந்த சரீரத்தெல்லாம் அழிச்சுட்டான். ஜீவர்களே அணுவா இருக்கக்கூடிய அணுமயமான ஜீவர்களை அப்படியே அந்த பிரகிருதியோட ஒட்டின்னு இருக்கும்படி பண்றான். அந்த பிரகிருதின்றது என்ன? இந்த பஞ்சபௌதிகமா பஞ்சபூதங்களா இந்திரியங்களாவெல்லாம் விகிருத்தமாச்ச அதெல்லாம் இல்லாத மூல பிரகிருதியோட அதை ஓட்டி. அப்படி இருக்குச்சே கூட இந்த ஜீவனை அழிக்கிறது இல்லை. ஜீவன் அவனை அழிக்காம அந்த அணுவான ஜீவனை சிருஷ்டி காலத்திலையும் அணுவான ஜீவன் தான். அவனுக்கு சரீரம்தான் வித்தியாசமே தவிர, யானை சரீரம், கொசு சரீரம், எறும்பு சரீரம் அப்படின்னு தவிர ஜீவன் அணுவானவன் தான். அந்த அணுவானவனா இருக்கக்கூடிய அந்த ஜீவனை அழியாது அப்படியே காக்கிறான். யாதுமில்லாத அன்றும் அந்த மகாபிரளய காலத்திலும் யாவர்க்கும் நன்றி எண்ணியா, எல்லா ஜீவர்களுக்கும் எம்பெருமான் நன்றி எண்ணியா. நன்றி அப்படின்னா நன்மை எண்ணிய அப்படின்னு பொதுவா சொல்லலாம். நன்மையை எண்ணிய அந்த ஜீவர்களை அழிக்காத அந்த ஜீவர்களுக்கு நன்மை என்னது? மறுபடியும் சிருஷ்டி காலத்துல அவளெல்லாம் சிருஷ்டி பண்ணி கரண கலேபரங்கள்லாம் கொடுத்து நம்ம அடையும்படி பண்ணணும். இந்த பத்த ஜீவர்கள் இங்க சம்சாரத்துல பிரகிருதி மண்டலத்துல இருக்காளே, இவாள்லாம் அனாதி பாபத்தினால ஏதோ ரூபத்தை எடுக்கிறா. ஆன மாதிரி மறுபடியும் சிருஷ்டி காலத்துல அவரவர்களுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்தபடி மறுபடியும் அந்த ஜீவர்களுக்கு சரீரேந்திரியங்களை கொடுத்து நம்ம வணங்கும்படி பண்ணி நாம அவனை மோட்சத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தை உடையவனா இருக்கான். தன்னளவா உயர எடுக்கணும். அப்படிப்பட்ட நல்லதை எண்ணியா அப்படின்னு இங்க பதம் நன்றி எண்ணியா. யாதுமில்லாதவன்றும் யாவர்க்கும் நன்றி எண்ணியா அப்படின்னா, யாவர்க்கும் நன்றி எண்ணியா அப்படின்னா ஜீவனுக்கு நன்மையே செய்ய சங்கல்பித்திருக்கிற அப்படின்ற அர்த்தம் இருந்தாலும், இந்த நன்றி அப்படின்றத நன்றின்னா ஒருத்தர் செய்த உபகாரத்தை நினைக்கிறது. உபகாரத்தை நினைச்சு அவளிடத்துல நல்லதையே நாம நினைக்கிறது. நன்றின்றதுக்கு பூர்ணமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் செய்த உபகாரத்திற்கு நாம அந்த உபகாரத்தை நமக்கு செய்த உபகாரத்தை நினைத்து அவளிடத்துல நல்லெண்ணம் கொண்டு நாம வர்த்திக்கிறது தான் நன்றி அப்படின்னு பேர். அந்த பெருமாள் அந்த நன்றி என்றான். எப்படி நன்றி என்றான் அப்படின்னு சொன்னா, ஜீவன் ஏதோ சிலது நல்ல காரியம் பண்றான். சாஸ்திரத்துல சொன்னபடிக்கு பல பல தீய காரியங்கள், சாஸ்திர விரோதமான காரியங்களை பண்றான். பாபத்தின் பயனா தீய காரியங்கள் பல பல பண்றான். ஏதோ சொல்பமா கொஞ்சமான நல்ல காரியங்கள் பண்றான். அகிருத்திய கரணம், சாஸ்திரத்துல செய்யாதே அப்படின்னு சொன்னதை நிறைய பண்றான். கிருத்திய அகரணம், அதுக்கடுத்தது என்ன? சாஸ்திரத்துல செய்யின்னு சொன்னதையும் விட்டுடுறான். ஆன மாதிரியும் பண்றான். அதாவது செய்யாதேன்னு சொன்னதையும் பண்றான், செய்யக்கூடாத காரியத்தையும் பண்றான், செய்யின்னு சொன்ன காரியத்தையும் விட்டுடுறான். ஆன மாதிரிலாம் பண்ணாலும் கூட
சாஸ்திரத்துல செய்யாதேன்னு சொன்ன காரியத்தை ஏதோ ஒன்று ரெண்டு செய்யாது இருக்கான், செய்யின்னு சொன்ன காரியத்தை ஏதோ ஒன்று ரெண்டு பண்றான். ஐயோ இவ்வளோவானா இவன் பண்ணானே, நாம சொன்ன காரியத்துல ஆயிரத்துல பலவாயிரம் காரியங்கள்ல இதோ சிலத்தை பண்ணானே, அதே மாதிரி நாம கூடாதுன்னு சொன்ன காரியத்துல ஏதோ சிலத்தை அந்த மாதிரி செய்யாது இருந்தானே அப்படின்னு. சரி, அதாவது என் ஊரை சொன்னான், என் பெயரை சொன்னான் அப்படின்னு பெருமாள் சரி ஏதோ எதேச்சையாவது யாதிர்ச்சிகமாவது நம்ம பேரை சொல்லிருக்கானே அவன். அதாவது ஒரு ரூபா நோட்டு கீழே விழுந்துருத்து, எங்கேயோ விழுந்துருத்து, இவன் கவனிக்கலை. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தான், அந்த இடத்துல சுற்றி முற்றி பார்த்தான், கிடைக்கல. சரி போட்டோம், கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து, யாருக்கோ கிடைக்கட்டும், அவளாவது எடுத்து உபயோகப்படுத்தி நல்லவனாக அதான் இது பண்ணட்டும் அப்படின்னு இவன் தர்மம் பண்ணலை. ஒருத்தருக்கு இவனால தன்னுடைய பணத்தை திருப்பி எடுக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்துல சரி யாருக்கோ ஒருத்தர் கிடைச்சி அவளுக்கு இந்த பணம் உபயோகமாகட்டும், கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி இருக்குச்சே, அது ஏதோ இவனுடைய பாக்கியவசாத்து யாதிருச்சிகமா ஒரு நல்லவருக்கு கிடைச்சி, ஒரு பசி உள்ளவருக்கும் நல்லவனாகவும் ரொம்ப தேவைக்கு அவசியமா அத்தியாவசியமா அவனுக்கு 2 நாளா பட்னியா இருக்கவனுக்கு கிடைச்சி, இல்லை ஒரு உடம்புக்கு உயிரோட போராடிட்டு இருக்க உடம்புக்கு மருந்து அது இது வாங்க வேண்டிய மாதிரியான சூழ்நிலை உள்ளவாளுக்கு கிடைச்சி, அது மூலமா அவளுடைய பசி ஆத்திக்கிறதோ இல்லை அந்த உடம்புக்கு தகுந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு சுகமடைகிறதோ ஆன மாதிரி ஆச்சுன்னா, ஏதோ இவனுக்கு தெரியாத இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு நல்லது இவனுடைய திரவியத்தினால நடந்தது பச்சா அப்படின்னு பெருமாள் யாதிர்ச்சிகமான அந்த சூர்தத்தை நினைக்கிறான். இவன் பண்ணதை கொண்டாடுறான். இந்த மாதிரியான சுகிருதங்கள்லாம் கணக்கு பண்ணி தான் இவனுக்கு ஜாயமான கட்டாட்சங்கள்லாம் ஒரு பிறவியில பண்றான். அப்புறம் இது மாதிரியான சுகிருதங்கள்லாம் கணக்கு பண்ணி தான் மேல 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 பண்ணி ஆச்சாரிய பிராப்தி வரையில் கொண்டு போறான். அதுக்கு காரணம் இந்த யாதிருச்சிகாதி சுகிருதத்தை வச்சுட்டு தான் பெருமாள் என்ன பண்றான், ஒரு பிறவியில பிறக்கச்சே ஜாயமான கட்டாட்சம் பண்ணி அந்த பிறவியில மேல் மேல தானான பிறக்கும் போது தன்னுடைய கட்டாட்சத்தை பண்றது மாத்திரம் இல்லாம அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விக சம்பாஷணம் அப்படின்ற நல்ல நிலைமைகள்லாம் இவனுக்கு ஏற்படுத்தி எம்பெருமானத்துல துவேஷம் கொள்ளாத தன்மையை உண்டு பண்ணி, எம்பெருமானத்துல ஈடுபாடு வரக்கூடிய தன்மையை உண்டு பண்ணி, அதுக்கப்புறம் நல்லோர்களுடைய நல்வார்த்தைகள்லாம் கேட்கும்படி பண்ணி ஆச்சாரிய பிராப்தியை ஏற்படுத்துறான். ஆச்சாரிய பிராப்தியை ஏற்படுத்தினே ஆச்சாரியன் மூலமா மோட்சோபாயத்துக்கு வித்துடுறான். அதை பண்ணும்படியா பண்றான். எவ்வளவு நல்லதும் எப்படி பண்றான் அப்படின்னு சொன்னா, இவன் இந்த மாதிரி தெரியாத சுகிருத்தங்கள்லாம் பண்றானே, ஆன மாதிரியா எங்கேயோ வழியில போறான், இவன் ஏதோ காரியாந்தரமா போறான், பெருமாள் ஏழ்றார், கையை கூப்புறான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சே, ஒரு கோவிலை தாண்டி போகணும், அது இந்த கோவிலை தாண்டி இருக்கிறதுனால போச்சே அந்த கோவிலை வளமா அப்படி போய் அந்த இடத்துக்கு போயிட்டு தன் காரியத்தை பார்த்துட்டு வரச்சே அந்த பிரதட்சணத்தை இப்படி
பலமா வந்து கீஃப் லெஃப்ட்னு சொல்றாள், அந்த மாதிரி போச்சேவும் போய் அங்கேருந்து திரும்பி வச்சேவும் வந்து ஒரு பிரதட்சணம் பண்றான். இப்படியான சுகிருதாதிகள்லாம் பண்றத கொண்டு மனசுல வச்சுட்டு, ஐயோ இப்படி எல்லாம் பண்ணானே இவ்வளவு தூரம் அப்படின்ற உள்ளத்துல பெருமாளுடைய திருவுள்ளத்துல கொண்டு ஒரு பிறவியில பிறக்கச்சே தன்னுடைய கட்டாட்சத்தையும் அத்வேஷமா இருக்கக்கூடிய தன்மையும் ஆபிமுக்கியமா இருக்கக்கூடிய தன்மையும், அத்வேஷமா இருக்கிறதுனா பெருமாளத்துல துவேஷம் இல்லாத இருக்கக்கூடிய தன்மையும், ஆபிமுக்கியம்னா அவனோடு ஈடுபாடு கொள்ளக்கூடிய தன்மையாளனாகும், அவனுடைய சரித்திராதிகள்லாம் கேட்கும்படியான ஒரு சாத்விக ஆளுடைய நல்லவர்களுடைய நல்லுரையை கேட்கும்படியான தன்மையும் கொடுத்து ஒரு ஆச்சாரிய பிராப்தியும் ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியன் உபதேசம் மூலமா தன்னுடைய திருவடியிலே அடையும் பொருட்டு உண்டான சரணாகதி முதலான உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியாகவும் பண்ணி வைக்கிறான். அதுக்காக இந்த கல்பகால இந்த பிரளயத்துக்கு முன்ன இந்த மாதிரிலாம் இவன் பண்ணியிருக்கானே அப்படின்னு அந்த கொஞ்சமா இவன் பண்ணினான்னா கூட அதை எம்பெருமான் திருவுள்ள முகந்து அந்த நன்றி அறிதலோடு அவனை அந்த பிரளய காலத்திலையும் காப்பாத்துறான். அந்த ஜீவன் அழியாதபடி அந்த ஜீவனை காப்பாத்துறான். இந்த ஜீவன் நித்தியமா இருக்க வேண்டியது, அப்படி நித்திய சங்கல்பம் கொள்றான். இந்த ஜீவன் அழியாது இருக்க வேண்டும் அப்படின்னு. அதனால ஜீவன் நித்தியமா அழியாம இருக்கு. அப்புறம் சிருஷ்டி காலத்துல மறுபடியும் இது பண்றான். அது அதனுடைய இது வழியில போய் ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சு இங்கிருந்து முக்தி பெற மாதிரி ஆன தசை அதுக்கு ஏற்படும். அதனால யாதுமில்லாதவன்றும் யாவர்க்கும் நன்றி எண்ணியா நம் மாதவனார். அது யாரு அந்த மாதிரி பண்றவன்னா நம் மாதவனார். இப்படி நன்றி உடைய எண்ணக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு இந்த மாதிரி நம்முடைய நன்றியை நாமே தெரியாத பண்ண நல்காரியங்கள்லாம் அவன் பெருசா கொண்டு நன்றியோடு இருக்கானே, நன்றி அறிதலோட அப்படிப்பட்டவனான்றனால நம் அப்படின்னு சொல்ற. இவர் யாரு? நம்ம கொண்டாடுறவரை இவர் என்ன இவரை சேர்ந்தவன் நான் அப்படின்றோம். அதே நம்ம தூஷிக்கிறவாளை அவர் யாரோ, எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்றோம். அதனால இந்த இடத்துல அப்படி நன்றி அறிதலோட எம்பெருமான் நம்ம இடத்துல விளங்கறதுனால நம் அப்படின்னு சொல்ற நம் மாதவனார். சரி, பெருமாள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மாதவன் திருமகள் கேள்வன். அப்படி நன்றிய எண்ணினவன் யாரு அப்படின்னா, விராட்டி இருக்காளே ஸ்ரீ, அந்த மான்னா லக்ஷ்மி, மான்னா லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மியினுடைய கேள்வன், திருமகள் கேள்வன் மாதவன். நன்றி எண்ணிய நம் மாதவனார். இதுவரையில் இதில் இருக்கட்டும். மேலே அடுத்ததுல சேவிப்போம். மாதவனார் வதனத்தமுதுண்ணும் வலம்புரி போல் அப்படின்ற மேல் பாசனத்தை அடுத்ததுல சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.